வணக்கம். திருமலைக்கு போற நம்மள பல பேர் ஆன்லைன் புக்கிங், லக்கி டிப்னு சேவா டிக்கெட்காக ரொம்ப முயற்சிப்போம். ஆமா. ஆனா அந்த ஒவ்வொரு சேவைக்கு பின்னாலேயும் இருக்கிற அர்த்தம், அதோட தனித்துவம், அது நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? இன்னைக்கு அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சரி. இதோட நோக்கம் என்னன்னா, அடுத்த முறை உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்போது, நீங்க வெறும் பார்வையாளரா இல்லாம, ம். அந்த அனுபவத்தோட ஒவ்வொரு நொடியையும் முழுசா உணரணும். அதுதான் முக்கியம். அப்போ ஒரு நாள்ல என்ன நடக்குதுன்னு வரிசையா பார்க்கலாமா? நாள் தொடங்குறது சுப்ரபாத சேவையில இல்லையா? ஆமா, சுப்ரபாதம். இதுல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அந்த கருவறை கதவை திறக்க ஒரு விசித்திரமான சாவி பயன்படுத்துவாங்களானே, குஞ்ச கோலான்னு. ஆமா. அது எப்படி வேலை செய்யுதுங்கிறது அந்த அர்ச்சகர் பரம்பரைக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். ஓஹோ! இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம், சுவாமி புற்றிலிருந்து வெளிப்பட்டப்போ, அவர முதல்ல தரிசித்த சந்நிதி கொல்லா பரம்பரையைச் சேர்ந்தவங்க தான், ஆமா. இன்னைக்கும் தினமும் இறைவனோட முதல் தரிசனத்தை பெறுகிற உரிமை உள்ளவங்க. அது சுவாமி கொடுத்த வரம். பல நூற்றாண்டுகளா ஒரு வாக்குறுதி காப்பாற்றப்படுது. கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, சுவாமி எழுப்பியாச்சு. அடுத்தது அலங்காரம் தானே. அப்ப தோமால சேவை வருமா? கரெக்ட். தோள் மாலைங்கிற வார்த்தை தான் தோமாலைன்னு மாறிடுச்சு. அதாவது தோள்ல இருந்து பாதம் வரைக்கும் பூக்களாலும் துளசியாலும் மாலை சாத்துவாங்க. இதுக்கு அடுத்தது இதுக்கடுத்து வர்றதுதான் அர்ச்சனா. இது ரொம்பவும் அரிதான ஒரு சேவை. எவ்ளோ அரிதானது. ஒரு தம்பதி இந்த அர்ச்சனா சேவையில கலந்துக்கணும்னு தங்களோட திருமணத்தையே தள்ளி வச்சாங்கன்னு ஒரு சம்பவம் உண்டு. அப்படியா? கடைசியில பெருமாள் அருளால 2 பேரும் ஒன்னாவே அந்த சேவையில கலந்துக்கிட்டாங்க. 30 நிமிஷம் சுவாமிக்கு மிக அருகிலிருந்து அந்த சகஸ்ரநாம அர்ச்சனைய பாக்குறது சாதாரண விஷயம் இல்லையே. திருமணத்தையே தள்ளி வைக்கிற அளவுக்கு ஒரு பக்தியா? சரி, இது தினமும் நடக்கிறது. வாரத்துல சில நாட்கள்ல விசேஷ சேவைகள் நடக்குமே, அத பத்தி சொல்லுங்க. ஓ, ஒவ்வொன்னும் ஒரு ரகம். செவ்வாய்க்கிழமை அஷ்டதள பாத பத்மாராதனா, 108 தங்க தாமரை மலர்களை வச்சு. தங்கத் தாமரையா? ஆமா, தங்க தாமரை மலர்களால சுவாமியோட பாதங்களுக்கு அர்ச்சனை செய்வாங்க. இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்குமே, அந்த தங்க மலர்கள பத்தி. ஆமா, இதுதான் விஷயத்தோட சுவாரஸ்யமே. அந்த 108 தங்கத் தாமரை மலர்களையும் காணிக்கையா கொடுத்தது ஒரு இஸ்லாமிய பக்தர். நிஜமாவா? மதங்களை கடந்த பக்திக்கு இது ஒரு பெரிய உதாரணம். கரெக்ட். அப்புறம் புதன்கிழமை மூலவருக்கு பதிலா அவரோட பிரதிநிதியான போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு 1008 வெள்ளி கலசங்கள்ல இருக்கிற புனித நீலால அபிஷேகம் செய்வாங்க. அது சகஸ்ர கலசாபிஷேகம். வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாமே. புளியோதரை மழை மாதிரி குவிச்சு வைப்பாங்களே. ஆமா, அதுக்கு பேரு திருப்பாவாடா சேவை. சுவாமியோட நாமத்தை சிறிதாக்கும்போது அவர் கண் பார்வையின் வீரியம் அதிகமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. ம். அந்த வீரியத்தை குறைக்க அவர் பார்வை நேரா படுற இடத்துல சுமார் 450 கிலோ புளியோதரைய மலை மாதிரி படைப்பாங்க. அடேங்கப்பா. அதே வியாழன் ராத்திரி அதுக்கு அப்படியே நேர்மாறா பூலங்கி சேவை நடக்கும். எல்லா நகைகளும் எடுத்துட்டு கிரீடம், சங்கு, சக்கரம் உட்பட சுவாமிய முழுமையா பூக்களால மூடிடுவாங்க. பார்க்கவே தெய்வீகமா இருக்கும். இத்தனை சேவைகளிலும் மகுடம் மாதிரி சொல்றது வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தை தான். அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, வாழ்க்கையில ஒரு முறையாவது ஆபரணங்கள் எதுவுமே இல்லாம மூலவரோட நிஜ சொரூபத்தை தரிசிக்கலாம். வாவ். 2வது, சுவாமியோட வலது மார்புல இருக்கிற வியூகலக்ஷ்மிய அந்த அபிஷேகத்தின் போது மட்டும்தான் பார்க்க முடியும். வியூக லக்ஷ்மி அப்படின்னா? பெருமாளின் திருமார்பில் நிரந்தரமாக வசிக்கும் லக்ஷ்மியின் வடிவம். அந்த தர்ஷனம் ரொம்ப அபூர்வமானது. ஓகே. 3வது காரணம்? 3வது காரணம் தான் ரொம்ப முக்கியம். அது பக்தர்களை நேரடியா சம்பந்தப்படுத்துறது. அந்த சேவையில கலந்துக்கிற தம்பதியர் கையால குடுக்கிற புனித நீர் கலசத்தை வச்சுதான் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். நம்ம கையால கொடுத்த நீரால மூலவருக்கு அபிஷேகம் நடக்குதுங்கிறத பாக்குறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதேதான். இத்தனை சேவைகளுக்கும் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுவுமே இல்லாம திருமலைக்கு போற ஒரு சாதாரண பக்தர் மனநிறைவா பாக்குற மாதிரி ஏதாவது சேவை இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் சஹஸ்ர தீபாலம்கார சேவை. ஓ, அத பத்தி சொல்லுங்க. சாயங்காலம் கோயிலுக்கு வெளியில இருக்கிற மண்டபத்துல 1000 தீபங்களை ஏற்றி ஊஞ்சல்ல சுவாமி தாயார அமர வச்சு அன்னமாச்சாரிய கீர்த்தனைகள் பாடுவாங்க. கண்களுக்கும் செவிக்கும் அமுதூட்டும் இந்த நிகழ்வை யார் வேணும்னாலும் பார்க்கலாம். டிக்கெட் தேவையில்ல. அப்போ இந்த ஒவ்வொரு சடங்குக்கு பின்னாலேயும் ஒரு கதை, ஒரு அர்த்தம், ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆமா, இவை வெறும் சடங்குகள் இல்ல, பக்தனுக்கும் பகவானுக்கும் இருக்கிற உறவை வலுப்படுத்துற ஆழமான அனுபவங்கள்.
அடுத்த முறை நீங்க திருமலைக்கு போகும்போதோ இல்ல டிவில இந்த சேவைகளை பார்க்கும்போதோ இந்த பின்னணிய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்போ அப்போ நீங்களும் அந்த சேவையில மானசீகமா பங்கெடுத்துக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுவே ஒரு மானசீக சேவை இல்லையா?